முனியாண்டி சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டு எஸ்ஏ ராஜா கிட்ட, சார் அவங்க பார்க்குக்கு வெளியே இருக்க இடத்துல தான் மாஸ்க் வாங்கியிருக்காங்க, ஆனா அங்க சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாதனால அவங்க ஃபேஸ் நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் அர்த்தனா, இப்படி கையில கிடைச்ச கிரிமினல்ஸை தப்பிக்க விட்டு வந்து நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க வர சொல்லிட்டு, இது கிரிமினல் கேஸ், நீங்க தானே பார்க்கணும், எதுக்கு இவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு கேட்க, இப்பெல்லாம் எந்த கேஸ் வருது போகுதுன்னு என்கிட்ட யாரும் சொல்றது இல்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், இனிமே இந்த கேஸை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தனா சொல்ல, கைக்கு கிடைச்ச கிரிமினல்ஸை விட்டுட்டு வந்து நிக்கிறாங்க, இதுக்கு மேல என்ன ஹேண்டில் பண்றது அப்படின்னு வாவர் சொல்லிட்டு, ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த மாஸ்க் போட்ட பசங்க மாஸ்க கலட்டுறாங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, ரைட்டர் முனியாண்டியோட பையன் தான். கடத்தப்பட்டதா சொல்லப்பட்ட பையனும் இவங்களோட ஃப்ரெண்ட் தான். என்ன கடத்திட்டேன்னு சொல்லி எங்க அப்பாவை மிரட்டி 10 லட்சம் கேளுங்க, எங்க அப்பா போலீஸ்க்குலாம் போக மாட்டாரு, பணத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு ஐடியா கொடுத்ததே அந்த பையன் தான். ஆனா அந்த பையனோட அப்பா போலீஸ்க்கு போனதுனால முனியாண்டியோட பையன் அந்த பையன் கிட்ட சண்டை போடுறான். உங்க அப்பா என்னமோ போலீஸ்க்கு போக மாட்டாருன்னு சொன்ன, எங்க அப்பாட்ட நேரத்துக்கு நான் மாட்டிருப்பேன்டா அப்படின்னு முனியாண்டியோட பையன் அந்த பையனை திட்டுறான். மாட்டினா உனக்கு என்னப்பா, நீ விக்டம்னு சொல்லிட்டு போயிருவ, ஆனா எங்க நிலைமை, நீ ஈஸியா ஐடியா மட்டும் கொடுக்குற, ஆனா நாங்க தான் உங்க அப்பாவை மிரட்டுறது, லெட்டர் போடுறது, பணம் வாங்குறதுன்னு எல்லா ரிஸ்க்கும் எடுக்கிறோம், அப்புறம் எதுக்கிட்ட 10 லட்சத்துல உனக்கு நாங்க 2 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு முனியாண்டியோட பையன் அந்த பையன் சண்டை போட, எங்க அப்பா காசுடா, 5 லட்சமோ 10 லட்சமோ கேட்டா நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க, இன்னொரு பையன் அந்த பையனை வாய முடுன்னு சொல்லி சண்டை போட்டு அவனை கீழே தள்ளி விட, அவன் கட்டையில குத்தி இறந்துடுறான். கீழே விழுந்த பையனை அவங்க எழுப்ப, அவன் எந்திரிக்காம இருக்க, அவன் இறந்துட்டான் அப்படின்னு தள்ளிவிட்ட பையன் சொல்ல, அவன் என்ன தெரிஞ்சு பண்ணலடா அப்படின்னு சொல்லி பயப்படுறான். போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட்டர் முனியாண்டி அர்த்தநாட்டையும் வாவர்ட்டையும் கிட்னாப்பர்ஸ் நம்பர் பிளேட் இல்லாத பைக்கை தான் யூஸ் பண்ணிருக்காங்க, பைக்ல ஹெல்மெட்டும் போட்டிருந்திருக்காங்க, சிசிடிவி கேமரால அவங்கள மாட்டுத்தாவணி வரைக்கும் தான் ட்ரேஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. அவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க, இங்க இந்த பசங்க இறந்த அந்த பையனை ஒரு சாக்கு மூட்டையில கட்டி குளத்துல தூக்கி போட்டுறாங்க. அடுத்து முனியாண்டி அவர் வீட்டுக்கு போக, அங்க அவர் பையன் ரூம்ல உட்காந்துருக்க, ஏன்பா இவ்வளவு வேர்த்திருக்கு ஃபேன் போடாம உட்காந்துருக்க அப்படின்னு முனியாண்டி கேட்டுட்டு, அம்மா எங்க அப்படின்னு கேட்கிறாரு. முனியாண்டி அவர் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, முனியாண்டியோட ஒய்ஃப், நான் கோயில இருக்கேன், பையனுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க, அதனால விளக்கு போட்டுட்டு இருக்கேன், ஆமா நீங்க ஏன் இவ்வளவு லேட் அப்படின்னு கேட்க, அது ஒரு கிட்னாப் கேஸ் அப்படின்னு சொல்லி அவர் போன் பேசிட்டே வேற ரூமுக்கு போக, அவரோட பையன் ரொம்ப பதட்டப்படுறான். அடுத்து கார் ஓட்டிட்டு போகும்போது முரளி ராஜா கிட்ட, சார் நான் வேணும்னே எதுவும் பண்ணல சார் அப்படின்னு சொல்ல, ராஜா எதுவுமே பேச மாட்டாரு. அடுத்த நாள் முரளி ராஜாவை பிக்கப் பண்ண வராரு. ராஜாவோட அப்பா, வாப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, முரளி இல்ல நான் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, டெய்லி நான் தனியா தாண்டா சாப்பிட்றேன், வந்து கம்பெனி கொடு அப்படின்னு சொல்ல, முரளியும் சாப்பிட போறாரு. ஆனா சாப்பிட உட்காந்துட்டு அவர் சாப்பிடாம சாப்பாடு பண்ணிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு ராஜாவோட அப்பா என்னாச்சுன்னு கேட்க, முரளி இல்ல ஒரு அக்யூஸ் தப்பிச்சுட்டான் என்னால அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராஜாவோட அப்பா, என்ன திட்டிருப்பான் அப்படின்னு சொல்ல, முரளி திட்டினா கூட பரவாயில்ல பேச மாட்டாரு அப்படின்னு சொல்ல, ராஜாவோட அப்பா, அப்படி சந்தோஷம் தானே பண்ணும், அவனுக்கு பிடிக்காதவங்களை மட்டும் தான் திட்டுவான் அப்படின்னு சொல்றாரு. இவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ராஜா வர, அப்பா அவரை சாப்பிட சொல்ல, ஆனா ராஜா சாப்பிடாம கிளம்ப, முரளியும் சாப்பாட்டுல கை கழுவிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்பவும் முரளி கிட்ட ராஜா எதுவும் பேசாம தான் வராரு. அடுத்து லலிதாவும் கௌதமும் அவங்களோட ஆபீஸ்க்கு ஒரு இடம் தேட, அவங்களோட பட்ஜெட்ல எந்த இடமும் கிடைக்கல. அடுத்து வாவர் அவரோட டீம் கிட்ட, கிட்னாப்பர்ஸ் ரீச் பண்ண உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்க, ஸ்பென்சி சார் அழகர் கோயில் வரைக்கும் அவங்களை ட்ரேஸ் பண்ண முடியுது, அதுக்கப்புறம் தான் அவங்க காணாம போயிருக்காங்க, அங்கிருந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஸ்பென்சி சொன்ன ஐடியாவே ஃபாலோ பண்ணலாம், எல்லாரும் அழகர் கோயில் கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து முனியாண்டியோட பையன் கிட்னாப்பிங் கேஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்பாக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேங்கிற பேர்ல வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கான். அவன் காதுல ஹெட்செட் மாட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுங்கிற அப்டேட் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டே இருக்கான். அப்ப முரளியும் ராஜாவும் ஸ்டேஷனுக்கு வர, ராஜா அந்த பையனை பார்த்துட்டு, நீ யாரு, ஏன் இங்க நின்றுட்டு இருக்கன்னு கேட்க, அந்த பையன் நான் ரைட்டர் முனியாண்டியோட பையன் சொல்ல, அப்படியே வெளியே நின்றுட்டு இருக்க, உள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார் ராஜா. அடுத்து அவன் ரைட்டர் முனியாண்டி கிட்ட சாப்பாடு கொடுக்க, என்னப்பா நீ கொண்டு வந்திருக்க அப்படின்னு முனியாண்டி கேட்டுட்டு, இருவங்க அம்மா பொண்ணாங்க நிக்கிற கேட்டா ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்கு, நான் போய் பறிச்சுட்டு வரேன், நீ இங்கே உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுட்டு போறாரு. அடுத்து ஸ்வென்சி டீமோட கிளம்ப, முரளி ஸ்வென்சி கிட்ட வந்து கிட்னாப்பிங் கேஸ் பத்தி ஏதாவது லீட் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஸ்வென்சி இன்னும் எதுவும் கிடைக்கல, அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் அழகர் கோயிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. முனியாண்டி பையன் பக்கத்திலேயே இதெல்லாம் அவங்க பேச, முனியாண்டி பையனும் இதெல்லாம் கேட்டாரான். முரளி நானும் இன்வெஸ்டிகேஷனுக்கு வரவா அப்படின்னு கேட்க, அப்ப அங்க வர இன்ஸ்பெக்டர் அர்த்தனா, நீங்க எங்க போறீங்க, நீங்க போக வேணாம், இவங்க மட்டும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு முரளிட்ட சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் அர்த்தனா முனியாண்டி பையனை பார்த்துட்டு, நீ யாரு அப்படின்னு கேட்க, அப்ப அங்க முனியாண்டி வந்துட்டு, என்னோட பையன் தான் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு சின்ன பையனா உங்களுக்கு அப்படின்னு அர்த்தனா கேட்க, எங்களுக்கு கல்யாணமாகி 15 வருஷம் கழிச்சு பிறந்தான் அப்படின்னு முனியாண்டி சொல்றாரு. என்ன படிக்கிற அப்படின்னு அவன்கிட்ட அர்த்தனா கேட்க, அவன் நான் இன்ஜினியரிங் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சீக்கிரமா அப்பாவுக்கு ரிட்டையர்மெண்ட் வந்துடும், நீ அவரை நல்லா பாத்துக்கோ, நல்லா படி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அவன் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போயிட்டு, போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கடா ஓடுங்கடா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ்ட இன்ஃபார்ம் பண்ண, அவன் ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருந்து பைக்ல கிளம்பிடுறாங்க.